ஹாய்மா, அதை பாருங்கடா, மொச்சக்கொட்டை சுண்டல் சொல்லித்தரேன் பாருங்கள். இதை சாப்பாட்லேயும் வச்சு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டிஃபனாகவும் சாப்பிட்லாம். நம்ம பசங்களுக்கு வந்து டிஃபன் தான் பண்ணி தரணுன்ற அவசியம் கிடையாது. இது பாருங்கள், இந்த மாதிரி ராத்திரியே ஊற வச்சுருங்க மொச்சக்கொட்டையை. அதுக்கப்புறமா குக்கரில் வச்சு நல்லா பாயில் பண்ணி சால்ட்டு போடாமல் பாயில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தனியாக சால்ட்டு போட்டு வேக வைங்க. ஏன்னா சால்ட்டு போட்டால் அது வேகாது. அதுக்கப்புறமா அதுக்கு பாருங்கள் மசாலா வந்து இதை பாருங்கள், தேங்காய் பத்தை, பச்சை மிளகா. இப்போ இந்த மிக்சியில் தேங்காய் பத்தை, பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு லைட்டாக அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் வச்சு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காய் அந்த அரைச்ச பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு இதையும் போட்டு வதக்கிட்டு இறக்கிடணும். ஓகேவா? இதை பாருங்கம்மா, எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் நிறைய போடணுண்டா எப்போவுமே நட்ஸ் பண்ணும்போது, ஏன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும்ன்றதுனால அந்த மாதிரி போட்டுட்டு இது பாருங்கள். இப்போ வந்து நான் தேங்காவை வறுத்து வச்சுட்டேன் அந்த மிக்சியில். இதை கொட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா அந்த மொச்சக்கொட்டையை எடுத்து அதில் போட்டு என்ன பண்ணுறோமோ அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஈரம் போகிற வரைக்கும் அவ்வளோதான் இறக்கிட்டோன்னா இது வந்து சுண்டல் ரெடி. எப்போவுமே வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. தனியாக நம்ம டிஃபன் சொல்கிறத விட இந்த மாதிரியெல்லாம் ஒரு நாள் ஒன்று பண்ணி கொடுங்க. அவங்களும் டேஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. மொச்சக்கொட்டை சுண்டல்.